ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். உண்மையிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறதே பண்றாங்க. ஒரு முதலீடு அப்படிங்கிறது பண்றோம், ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது தனியா ஆரம்பிக்கிறோம். அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா, போட்ட பணத்தை திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முதல்ல அவர்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். இதற்கு நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருப்போம். இந்த 4 லக்னங்கள் போகும்போது மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்னம் போகும்போது தொழில் முதலீடு கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்போம். இவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முதலீடு, நீங்க கடன் வாங்கி பண்ணாலும் சரிதான், வீட்டில் உள்ள பணத்தை தூக்கி போட்டாலும் சரிதான், உங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் முதலீடு இல்லாம நம்ம அடுத்தவங்களுக்கு கீழே போய் ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இவங்க இந்த காலகட்டத்தில் நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், லாபமே இல்லை, எனக்கு நஷ்டம் மட்டும்தான் வருமானா, கண்டிப்பாக நஷ்டம் மட்டும்தான் வரும். இந்த லக்னக்காரர்கள் கண்டிப்பாக கடன் எடுத்து லோன் எடுத்து தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பதிவு செய்யலாம். மீதி உள்ள லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான், அந்த கடனுக்கு காரகன்னு சொல்லலாம். அந்த கிரகம் எங்க இருக்குதுன்னா 10ஆம் இடத்துல, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர் தொழிலுக்காக கடன் வாங்குவாரானா கண்டிப்பாக வாங்குவார். வருமானம் இவருக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக வருமானம்ங்கிறது கிடைக்கும். வருமானம் திருப்பி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2ஆம் பாவக வருமானம்ங்கிறது உள்ளூர்ல கிடையாது, வெளியூர் அமைப்பு. இப்ப இவர் பிசினஸ் எந்த இடத்துல பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். பொதுவாக இந்த 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடனும், அதே மாதிரி தொழிலுக்காக கடன் அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இவர்கள் எது சார்ந்த தொழில் பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி. உதாரணமாக இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணலான்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நல்லா இருக்கும், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும், ஹோல்சேல் டு ரீட்டைல்னு சொல்லுவாங்களவா, அந்த மாதிரி கடைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்கும். சிலர் மாவரைச்சு விற்பாங்க, சிலர் அப்பளம் வடகம் போட்டு கொடுப்பாங்க, கேன்டீன் மாதிரி வீட்டுல இருந்து உருவாக்கி அதை வெளியில கொண்டு கொடுப்பாங்க, சிலர் அங்கேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா மாலை நேர வேலைகள் அதிகமாக பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபுட் கோர்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்க்கு மேலே இவங்க போட்டாலே இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது சொல்லணும். இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இல்லைங்க, நான் ஒரு பொருளை வாங்கி வேற ஒரு கையில் மாற்றி கொடுக்குறேன், இது எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வாக்கு, அதாவது வாக்கு பலம் அப்படிங்கிறது அதிகம், பேசி சம்பாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருத்தங்க பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, பேசியே மயக்கிடுவான், பேசியே வித்துருவான்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த பேச்சு திறன் நல்லா இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளில் கண்ணியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாலே எப்படின்னா வேலையை ரொம்ப சின்சியரிட்டியாக பண்ணுவாங்க. இந்த தூக்கத்தை எடுத்துட்டு வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, உடல் உழைப்புங்கிறது அந்த வேலையில இவங்க அதிகமாகவே காமிப்பாங்க. அதனாலேயே அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா இவங்க அதிக நேரம், காலை நேரம் அப்படிங்கிறத விட மாலை நேரங்களில் செய்வது நல்லா இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பர்னிச்சர் சம்பந்தப்பட்டது ஷோரூம் அப்படிங்கிறது போவாங்க, இல்லைன்னா அவங்க அதை எடுத்துட்டு வேற ஒருத்தங்களுக்கு கை மாற்றி கொடுக்கறது, அது சூப்பரா இருக்கும் இவங்களுக்கு. சிலருக்கு பூர்வீக தொழில், அப்பாவோட தொழிலை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட், இவங்க முதலீடு இல்லாம இவங்க அப்பா கடையில வேலை பார்க்கறது நிலைமை இவங்களுக்கு, அப்பதான் இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். எப்போதுமே இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அப்பாவோட தொழில் கை கொடுக்குமானா இந்த லக்னம் முடியக்கூடிய காலங்களில் சற்று யோசிக்க வேண்டும் அப்படிங்கறதான் சொல்லுவோம். இவங்களுக்கு ஒரு கௌரவத்துக்காக தொழில் அப்பாட்டேந்து வாங்கி நான் பண்றேன், அது எனக்கு மனசுக்கு பிடிக்கல, அது கடனை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக கடனை ஏற்படுத்தும். முன் அனுபவம் இல்லாமல் ஒரு செயலை செய்து மாட்டிக்கொள்ளக்கூடியது இந்த சிம்ம லக்னம் மட்டுமே. அதே மாதிரி ஆல்ரெடி சிம்ம லக்னக்காரங்களுக்கு தகவல் தொடர்பினால் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது அவர்கள் கவனிக்காம ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்து கடன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அப்போ இந்த பிசினஸ் யார் பண்றாங்க, எது சார்ந்த தொழில்கள் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரிந்து செய்வது அப்படிங்கிறது நலம். சரி, சிம்ம லக்னம் மட்டுமா, அப்படி வேற லக்னம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்ப ரிஷப லக்னம், அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது. இந்த ரிஷப லக்னம் போகும்போது சொந்தமா பிசினஸ் பண்ணலாமா, இல்லைன்னா அது நல்லா இருக்குமா, கடன் வாங்கி பண்றது நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா
நல்லா இருக்கும். ஆனா எத்தனை தொழில் செய்வீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இந்த ரிஷப லக்னம் வரும்போது முதல் 3 வருடம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறது போகும். அப்ப போகும்போது இவங்களுக்கு நல்லா இருக்குமானா சூப்பரா இருக்கும். ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். அதற்கு அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் போகும்போது மனமாற்றம், ஆசிலேஷன் மைண்ட், மாற்றம் செய்யலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும். சந்திரன் அவர்கள் ஜாதகத்தில் எங்க வேணா இருக்கட்டும், சனி பகவான் அவர்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல கூட இருக்கட்டும், ஆனா உருப்படியா ஒரு தொழில பண்ண மாட்டான். உதாரணமா என்ன செய்வாங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஃப்ளவர் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை போடலான்னு போடுவாங்க. சம்பந்தம் இல்லாம அடுத்து அடுத்து அடுத்துன்னு முதல்ல என்ன செஞ்சாங்களோ அதை கோட்டை விட்டுட்டு அதுல நிறைய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இவர்களுக்கு தொழில் கடன் அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க எடுப்பு பெருசா எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான். எதையும் சிறுக செய்யணுங்கிற தன்மை இருக்காது. பெருக செய்து பெரிய லாபம் வாங்கணும். அதே மாதிரி பெரிய கடனும் இவர்களுக்கு வருமானா கண்டிப்பாக வரும். இவங்களுடைய எண்ணங்கள், பேச்சு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவர்கள் வாங்கக்கூடிய கடனோட அமைப்பும் எப்படி இருக்கும்னா, இப்ப முஸ்லிம்ஸ்டேந்து கடன் வாங்குறேன், முஸ்லீம் பேங்க்டேந்து வாங்குறேன், அதர் ஸ்டேட் பேங்க்ல உள்ளவங்கள்ட்ட கடன் வாங்குறேன்னு வாங்குவாங்க. அது எப்படின்னா வட்டி அப்படிங்கிறது இரட்டிப்பாக பெருகும். அப்ப இவங்களுக்கு அதை கெப்பாசிட்டி பண்ண முடியுமானா முடியாது. இந்த ரிஷப லக்னக்காரங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒரு முறை கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து விட்டு ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லுவோம். ஏன்னா இவங்களுக்கு நிலையற்ற மனம்ங்கிறது இருக்கும். ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. தன்னுடைய தொழிலுக்கு தானே எதிரி அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். இல்லைங்க, நான் ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு நல்லா தெரியும் எப்படி எத்திக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, நான் அதை பார்த்து செயல்படுறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு முறை கன்சல்ட் செய்து விட்டு தொழில் ஆரம்பிக்கவும் அப்படிங்கிறதா இவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த ஆர்வத்தின் மிகுதியால் தன்னுடைய ஆசையின் விருப்பத்தினால தொழில் செய்யும் போது அதுல நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதா இவங்களுக்கு உள்ளது. இது புதியதாக இல்லை. இதற்கு முன்னாடி வந்த நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால தான் ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.